சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவுரன பஞ்சமி கடனேல கடத்திய இந்திர மாதமே அமிர்த யோகத்திய ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்பார். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே. ஐயன் வந்து பிறந்த போது பொன்னால பூநூலா ஒன்பதித்த தாவரம்மா வெள்ளியால பூநூலா அவருக்கு வெங்கலத்தான் தாவரம்மா தங்கத்தால பூநூலா அவருக்கு தனிவயிற தாவரம்மா ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி பேப்படையா முன்படையா பின்படையா தண்டியாலும் பெரும்படையா அரிக்கும் சிவனுக்கும் அரிகரபுத்திரனாகவே வந்து உதித்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதிவல்லி கைலாசத்தில் ஆணி பெண்ணால்
ஆமா சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். இருந்து வருகிறார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். மானிடரை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதான் கேட்டேன். நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. அதான் எனக்கும் தெரியல. ஒரு மனுஷனா பூமியில பிறந்து வளர்ந்து சரி 25 வயசு ஆன உடனே என்ன ஆகும்? ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. சரி கல்யாணம் முடிச்சு வச்சா சும்மா இருப்போமா? என்ன 2-3 பிள்ளைய குட்டியில ஆகி போகுது. சரிதானே. அந்த பிள்ளைய குட்டியில பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஆமா ஆளாக்கி கொண்டு வரும்போது சரி பையனுக்கு ஒரு 22 வயசு ஆகும்போது அந்த பையன் கேட்கான், எனக்கு ஸ்பீடு பைக் வேணும் அப்படிங்க. பிட்டி தூக்குன வண்டி. அந்த பிட்டி தூக்குன வண்டி அது 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கேட்காங்க. 4 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ஆனா 1 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு வந்து 10 கிலோமீட்டர் கூட கிடைக்காது. சரிதான். அப்ப அந்த குண்டி தூக்குற பைக்கை கேட்கான் பையன். அதேதான் நம்ம சொன்னடி கேட்க மாட்டேக்கான். ஆமா. அப்ப மொட்டை பிள்ளை தான் சொன்னடி கேட்கமான்னு பார்த்தா சரி படிக்க வச்ச பிள்ளை வந்து என்ன சொல்லுது, என்ன எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணுங்க. டாக்டர் மாப்பிள்ளனா ஊசி போட வசதியா இருக்கும்ல. டாக்டர் மாப்பிள்ள சாதாரணமா கட்ட முடியுமா? கட்டுவாரா? நம்மள கட்ட மாட்டாங்க. அவர் 1/2 கிலோ தங்கமும் 50 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கேட்காரு. ஒரு காருங்க பாரு. ஆமா. அப்ப பிடியினால எவ்வளவு தொல்லை இருக்கு, பூமியில பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதாவது மண் உலகிலே மனிதராக பிறப்பது பெரிதல்ல, இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்வதுதான் பெரிய காரியமா இருக்கு. அதுதான் பெரிய பாடா இருக்கு. பிறகு நீ வாழ நான் பொறுப்பு இல்ல, நான் வாழ நீ பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு இல்ல. எங்க நம்மளை விட நல்லா இருந்துருவாங்களோ? நாளைக்கு நம்ம நேத்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாசல் கட்டி நம்ம நல்லா இருந்தோம்னு வையி, அதுக்கு பேசுவான், இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாரு, நேத்து தெருவுல கிடந்தான், இன்னைக்கு வீட்டை கட்டி எப்படி வீடு கட்டி இருக்கான், பெரிய வசதி ஆயிட்டானே அப்படின்னு பேசுவான். நல்லா இருந்து கொஞ்சம் தாழ்ந்து கீழே வந்துட்டோம்னு வையி, அதுக்கு பேசுவான், நான் நேத்தே நினைச்சேன், அவன் அங்க எங்க வெள்ளை வேட்டி போட்டுக்கிட்டு அங்க எங்க அலையும் போதே தெரியும் இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும்பா. அப்போ உலகம் இப்படி இருக்கு. அப்பேற்பட்ட உலகத்திலே பிறந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இறைவன் நாமளை எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார்? தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்காங்க பாரு. யாரு? நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். சிவனாருடைய வடிவத்திலே ஆண்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் படைத்து சிவசக்தி இருக்காளே என் தாயான முத்தாரம்மா, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்திருக்கிறார். நமக்கு 6 அறிவை கொடுத்தார். 6 அறிவை கொடுத்திருக்கிறார். 6வது அறிவினை யாராவது உபயோகப்படுத்துமா? 6 அறிவு எது கொடுத்தார் தெரியுமா? 6வது அறிவு பக்தறிவு. எதுக்கு கொடுத்தா தெரியுமா? என்ன? நல்ல 4 கிலோ கறி எடுத்து சொந்த பந்தத்தை ஒன்னா வர சொல்லி நல்ல சோத்த பொங்கி குழம்ப வச்சு நல்ல மொத்தமா ஒரே வீட்டுக்குள்ள இலை போட்டு சாப்பிடணும். அந்த 6வது அறிவு அதுக்கு தான் கொடுத்தாரோ? சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூங்கி முடிச்சு அதிகாலம் மறுநாள் காலையில இந்த காலை கடன் சொல்லுவாங்க பத்தியா? காலை கடன். ஆமா. சாப்பிடும் போது ஒன்னாந்து சாப்பிடலாம் மொத்தமா. இந்த காலை கடனை முடிக்க போகும்போது மட்டும் அவன் தனித்தனியா போகணும். தாத்தா இருந்தாலும் இவ்வளவு விவரமா பேசக்கூடாது. ஆத்துக்கும் போகலாம், வீட்டுக்குள்ளேயும் போகலாம், பாத்ரூம்ல போகலாம். ஆனா தனித்தனியா போகணும். தனித்தனியா போகணுங்கிறதுக்காகத்தான் மனுஷனுக்கு மட்டும் கடவுள் 6 அறிவு கொடுத்தார். ஆடு மாடு அப்படி கிடையாது. அள்ளி போட்ட இடத்துல சாப்பிடும், நல்லா வைக்கல திங்கும், அங்கனே சாணத்தை போடும். அதுக்கு 5 அறிவு. 6 அறிவு கொடுத்தாருன்னா சரி காலை கடனை முடிக்க தனித்தனியா போகணும். அதுதான் கொடுத்தாரு.
அதுக்கு மட்டும் இல்ல, அதாவது ஆறாவது அறிவை என் கொடுத்தாரே. ஆனா தாத்தா சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம். நம்ம அம்மா கிட்ட எப்படி பேசணும், சரி, அப்பா கிட்ட எப்படி பேசணும், நம்ம மாமனார் கிட்ட மாமி கிட்ட எப்படி பேசணும், சரி, பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும், மதினி கிட்ட எப்படி பேசணும், அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவே பகுத்தறிவை கொடுத்தார் நமக்கு. பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி பெத்தவ கிட்ட பேச முடியுமா? முடியாதுல. அப்ப ஆண்டவே அதற்காகத்தான் ஆறாவது அறிவை கொடுத்து நாமளுக்கு என்சான் உடம்பை கொடுத்தார். அதிலே ஒரே ஒரு சான் வயற்றை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்னையா? என்ன உலகத்தில் உள்ள விளையக்கூடிய பொருளை பூரா சாப்பிட்டுருது. அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா கட்டையரோ நெட்டையரோ அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா எட்டையே சான் தான் இருக்கும். இது உண்மை. அந்த என்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு இந்த ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கிறார். வயிறு மட்டும் நமக்கு ஒரு சான் தான் இருக்கும். ஆமா, வயிறு பெருசா ஊதிட்டுனா அது கூட இருக்கும். அது நம்ம தப்பு. கடவுள் கொடுத்தது நமக்கு ஒரே ஒரு சான் வயிறு தான். அதாவது சுத்து வந்து பெருசா இருக்கும். ஆமா, அளவு வந்து ஒரு சான் தான். ஒரு சான் தான் எல்லாத்துக்கும் அதே அளவு. இந்த பின்னால இருக்காரு பாரு தாளக்காரு, அதுக்கு 4 சான் இருக்கு. அவருக்கு 4 சான் இருக்கு. இருக்கும்ல. ஒரு சான் வயிறு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். இந்த ஒரு சான் வயித்துக்கு காலையில மூஞ்சி கழுவாம 2 கிளாஸ் காபி, சரி, காலையில 8 மணிக்கு சரி நல்ல 10-14 இட்லி, மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டோட அப்பளத்தோட சரி 2 தட்டு சாப்பாடு, சாயந்தரம் 3 மணிக்கு 2 கிளாஸ் காபி, நைட் 8 மணிக்கு நான் 10-14 சப்பாத்தி. எதை போட்டாலும் அத்து போகுது ஐயா. அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம இரவுன்னும் பாராம பகலுன்னும் பாராம ஒரு தூக்கம் இல்லாம உடம்புக்கு சரியில்லைனாலும் ஒரு ஊசியை போட்டு நம்ம வேலைக்கு போகணும், 10 ரூபாயை சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆடை எடுத்து கொடுக்கணும், நம்ம வாங்கின கடனை அடைக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், வயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு சான் வயத்துக்கு தான் உலகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன பாடு. எந்த ஊருக்கு ஊரு விட்டு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம், எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? எல்லாம் அந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. ஒரு சாப்பாட்டுக்கு தான். சரி, அப்ப இந்த இறைவனாகிய பகவான் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இந்த பாடம் தான். உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? விளையக்கூடிய பொருளே காணாது. அதுக்குத்தான் சிவன் வந்து மனிதனை இப்படித்தான் படைக்கணும்னு நம்மளை படைத்து இருக்கிறார். நம்ம உருவத்தை தலைக்கு மேல வேண்டாம்னு சொல்லி இதோட உருவத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் ஆண்டவன் தலையில முடிய கொடுத்தாராம். முடிக்கு மேல நமக்கு உருவம் உண்டா? இல்ல, எந்த உருவமும் கிடையாது. நல்ல தலையா இருந்தா 4 பேன் இருக்கும், 4 ஈர் இருக்கும். இந்த பின்னால இருக்காரு பாரு தாளக்காரு, தாளக்கார் தலையில ஒரு 4 பேன் இருக்கு. அந்த 4 பேன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த பேன் சொல்லுது, இந்த மொட்டை பைய தலையில நின்று மரவானு எனக்கு குளிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இந்த மொட்டை பைய தலையில எனக்கு வசதியே இல்லைன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்போ இடம் இல்லல, அந்த மானங்கட்ட பேனு கீழே இறங்கிட வேண்டியது. அதுக்கு இறங்க மனசு வரல. அப்ப இந்த இறைவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, அவர் நாடு எங்கும் படியளந்தார், அவர் நாடு எங்கும் படியளந்தார், மாநிலமும் படி அளந்தார், ஆனாக்குது
அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா உனக்கு பிடிக்கலையா? ஏன் பொண்டாட்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. எதுக்கு? நான் கொண்டு போய் ரூபாயை கையில கொடுத்தோம்னா எனக்கு தோசை சுட்டு கொடுப்பா. அம்மா நீ ரூபாயை கொண்டு போய் கொடுத்தேன்னா ஆச்சி நல்ல உனக்கு சட்டாப்பைய கொண்டு 2 தோசை சுட்டு கொடுப்பா. அப்படி ரூபாய் கொடுக்கலன்னா ரூபாயை கொடுக்கலன்னா சட்டாப்பைய கொண்டு 2 பூசை கொடுப்பா. சட்டாப்பையில பூசை கொடுக்கா. அம்மா நீ எப்படி வாரி அதுக்கு தகுந்தபடி உனக்கு கவனிப்பு. அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. பிறவே அப்ப பார்வதி பகவானுக்கு பாலும் பழமும் கொடுத்திருக்கா. அப்ப அந்த பார்வதா தேவி பாலும் பழமும் கொடுத்து பகவானை அமர வைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து கொடுத்தார். இப்படி 2 பேர்களுமே கைலாசத்திலே கொலுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுதிலே பகவான் படைத்த உலகம் எல்லாம் படி இலக்கணம்னு பயணமானார். பார்வதியும் என்னைக்கும் போல அன்னைக்கும் படி அரிசி எடுத்து கொடுத்தா. அவ படி எடுத்து கொடுத்தா. பார்வதி படி எடுத்து கொடுத்து சும்மா இருந்தாளா? பார்வதி அன்னைக்கு நினைக்கா என்னைக்குமே இந்த ஆண்டவன் தான் உலகம் எல்லாம் படி இழக்க போறாரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலே இருக்கோம். இந்த சிவபெருமானாகப்பட்டவர் படி இழந்து வாராரு போறாரு. அப்படி உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய இறைவன் நாமளுக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை இவர் வணங்கி வருகின்றார். இவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவா பரம்பொருளே நீங்க உலகம் எல்லாம் படி இழந்து வந்தா உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அப்ப உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வரும்போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி படைத்தேன் பாதுகாத்தேன் பகவான் நான் படி இழந்து வருகின்றேன். உலகத்துக்கே நான் கடவுளாக இருந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளியே கிடைக்காது பார்வதி. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவன் நான் வணங்கி வருகிறேன் என்று இறைவன் பார்வதிக்கு எடுத்து சொன்னபோது பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே வரல. நம்பிக்கை வராம இந்த ஆண்டவனார் இருக்கண்கள் எப்படி சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி யாருக்கு தெரியும் சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்து விட்டார். ஆண்டவன் கண்களை மறைத்தா என்ன ஆகும்? அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பண்ண முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடி வேணுமோ? காத்தாடி இருந்தே கண்ணு அவிய மாட்டுக்கு. அப்படியா? பிறகு இடம் வந்து அக்னி பூமி கந்தக பூமி. பிற அப்படித்தானே இருக்கும். காத்தாடி இருந்தாவே வேத்திட்டு தான் இருக்கும். காத்தாடி ஏசி இல்லாம இப்ப இருக்க முடியல. ஏசி வேணும்ல? ஏசில படுத்து தூங்கிட்டு சும்மா காத்தாடி தூக்க வருமா? நீ ஏசில இருந்தவன் வெளிய இருப்பியா? எங்க வீட்ல எப்போதுமே ஏசில தான் படுத்துப்பேன். ஆமா பெரிய அம்பானி பரம்பரை. அங்க போய் பார்த்தாலும் தெரியும் ஏசியா ஓசியான்னு. ஏ தாத்தா என்ன ஏசி இருக்கு? ஏசி ஓட விடுவியா?
போட விட மாட்டேன் போட மாட்டேன் அது மட்டும் வீட்டுல இருக்கு அதான் கூறு எனக்கு தெரியும்ல அம்மா ஃபேன் இருக்கு ஃபேனை போட மாட்டேன் அப்போ கரண்ட் இல்லைன்னா நம்மளால கொஞ்சம் கூட தூங்க கூட முடியாது நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா ஐயா முடியாது தாய்மார்கள் எல்லாம் காலையில எந்திரிச்சு இந்த பிள்ளைகளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க அப்ப சாப்பாடு ரெடி பண்ணா இப்ப பூரா விடியா காலம் டிஃபன் தான் டிஃபன் ரெடி பண்ணணும்னா நைட்டே தோசை மாவு பாக்கெட் வாங்கி அந்த மாவு பாக்கெட்டை பிரிச்சுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க அந்த காலம் ஆட்டு உரல் இருந்துச்சு ஆட்டு உரல்ல மாவாட்டி தோசை சுட்டு சாப்பிட்டாங்க இப்ப ஆட்டு உரல் எங்க இருக்கு யாருக்கு கல்ல சுத்தினா கல்லு தலைகீழ விழுந்துரும் பாத்துக்கோ ஆமா ஆட்டு உரல்ல மாவாட்ட தெரியாம அதை தூர தூக்கி போட்டாங்க பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ அந்த கிரைண்டரை கொஞ்ச நாளா மாவாட்டினாங்க கிரைண்டர் உள்ள கல்ல தூக்கி கழுவ முடியலையா அந்த கிரைண்டர் குலவி கல்ல தூக்கி கழுவ முடியலன்னு சொல்லி கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க அது நம்பு வண்டி மாதிரி இருந்து பைதா மாதிரி இருக்கு அதை தூக்கி உள்ள போட்டு அதுக்கு ஒரு மூடிய போட்டு அதுல மாவாட்டுனா அது நல்லா தான் ஆட்டுது திடீர்னு ரிப்பேரா போயிருது அதுக்கு வேலை இல்லாம போச்சு அது இதை விட ரொம்ப கழுவ சங்கடமா இருக்கு பாத்துக்கோ அது வேண்டாம்னு அதையும் தூக்கி போட்டா இப்ப வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த மாவை ஆட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி அவர் எப்படி ஆட்டினாரு எதை போட்டு ஆட்டினாரு நமக்கு தெரியுமா ஐயா எங்க தாத்தாலாம் மாவு ஆட்டினாருன்னா அவர் மாவாட்டத்தை பார்த்தா நீங்க மாவு பாக்கெட்டே வாங்க மாட்டீங்க அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும் ஆட்டோ வலது கைட்டு குழவிய பிடிக்கணும் ஆமா வலது கைட்டு குழவிய பிடிச்சி இடது கைட்டு மாவை தள்ளணும் எப்படி தள்ளணும் இப்படி தள்ளணும் அப்படித்தான் இடது கைட்டு தள்ளி இடது கைட்டே மாவை வலிச்சு குத்து போனில எடுத்து வச்சு விடிய காலம் உப்பு போட்டு இந்த கைட்டே பிணையணும் எல்லா வேலையும் அதான் பாக்கு அந்த கை தான் பாக்கு எனக்கு இந்த கை தான் விளங்கும் இந்த கையை தான் பலமாற முடியும் இந்த கை விளங்காது அதனால அதுக்கப்புறம் கல்ல காய வச்சு இந்த மாவை கரைச்சி வச்சிருப்போம்ல இந்த கைட்டே எடுத்து ஊத்தணும் ஊத்திட்டு அந்த மாதிரிக்கு பாரு சாதா தோசையும் சுட்டு எடுத்து வெளியே எடுத்த உடனே எப்படி இருக்கும் தெரியுமா அட தோசை மாதிரி மணக்கும் இடது கை பக்குவம் அப்படி அந்த கையினுடைய ராசி அது அப்ப இவர் மாதிரி மாவாட்டி வித்தா நமக்கு தெரியுமா ஐயா மாவாட்டி போய் பாத்துக்கிட்டா இருக்க மாவாட்டி நீயும் உன் வீட்டுக்காரையும் தான் திங்கணும் அப்படியா நாங்க தான் உங்ககிட்டயா கொடுப்போம் அதானே சரிதான் அந்த தோசையெல்லாம் தின்னு வார்த்தையெல்லாம் உனக்கு தெரியும் சரி பட்ஜெட் போட்டு பார்த்தோம்னா பாக்கெட் மாவு வாங்குறதா லாபமா இருக்கு அதான் ஒரு கிலோ அரிசிக்கு 300 உளுந்து போட வேண்டியிருக்கு சரிதான் அதை போட்டு அரைச்சி கரண்ட் பில்ல கொடுத்து கிரைண்டர் கழுவி எல்லா நோயுமே வரும் ஆமா அப்படிங்கும் போது எல்லாம் பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பாக்கெட் மாவு ஒரியலன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாவு பாக்கெட்டை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில இட்லியை வைக்கணும் பாத்தியா அந்த அம்மா காலையில எழுந்திருச்ச உடனே இட்லியை சுட்டு தோசையை அவிப்பா எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம் இட்லியை சுட்டு தோசையை அவிப்பா இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு பாரு ரொம்ப லட்சண கலவையா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தாத்தா